செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும், படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் செப்டம்பர் 1 ஞாயிற்றுக்கிழமை முதல் செப்டம்பர் 7 சனிக்கிழமை வரையிலான ஒரு வாரத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். முதலில் மேஷராசி. மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் இருக்கிறார். ஆகவே தைரியமாக காரியங்களை செய்து சாதிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குருபவான் இருப்பது நினைத்த காரியத்தை நீங்கள் செய்து முடிப்பீர்கள். மேலும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். தெய்வ காரியங்களுக்கும் சென்றுட்டு வருவீர்கள். அதன் மூலமாக நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். சந்தோஷத்தை அடைவீர்கள். ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கும். அதற்குரிய நல்ல மருத்துவம் கிடைக்கும். சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சந்திரனும் புதனும் இருப்பது இந்த வாரத்திலே தாய் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். மேலும் தாயின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கும். ஓரளவு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே சூரியன் ஆட்சி பெற்றிருக்கிறார். ஆகவே குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குழந்தைகள் உங்கள் மீது சிறிது அதிகாரத்தை செலுத்துபவர்களாக இருந்தாலும் குழந்தைகள் நன்மைகளையே செய்வார்கள். குழந்தைகளுக்கு இருந்த பிரச்சனைகள் நீக்கி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சுக்கிரனும் கேது இருந்தாலும் குருடைய பார்வை இருக்கிறது. ஆகவே மனைவின் ஆரோக்கியத்தில் பெரிய பின்னடைவு எதுவும் இருக்காது. மனைவின் ஆரோக்கியத்திற்கு தகுந்த மருத்துவம் கிடைத்து அவர்களும் நன்மைகளை அடைவார்கள். உங்கள் ராசிக்கு தொழிலாதிபதியான சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். ஆகவே தொழில்துறையில நீங்கள் எந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் அந்த தொழில் நல்ல லாபம் விருத்தியும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் அதிகமான வேலைப்பளு இருக்கும். வேலைப்பளு அதிகமாக இருப்பதனால் உங்களுக்கு தூக்க குறைவு இருக்கும். ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை என்பது திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. அதுவும் வக்கர சனியுடைய பார்வை. ஆகவே வக்கர பார்வையாக சனி இருப்பதனால் திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை முடிந்தவரை வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது. வெளியில் சொல்லக்கூடிய காரியங்கள் சிறிது தாமதத்தையும் பிரச்சனையும் ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாக மேஷராசியை பிறந்தவர்கள் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வாரமாகத்தான் அமைந்திருக்கிறது. இந்த வாரம் மேஷராசி நல்ல நாட்கள். மேஷராசியை பிறந்து அசுனிலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 1 ஞாயிற்றுக்கிழமை, செப்டம்பர் 5 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். பரணியிலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 4 புதன்கிழமை, செப்டம்பர் 6 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். கிருத்திகை 1ஆம் பாதத்திலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 5 வியாழக்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், மேஷராசிலே பிறந்தவர்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு திருஷ்டி அதிகமாக இருக்கும் என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயருக்கு 1 லிட்டர் நல்லெண்ணெய் தானம் கொடுத்து விட்டு வெற்றிலை மாலை சாட்டுவது மிகவும் சிறப்பானது. அதன் மூலமாக திருஷ்டி தோஷங்கள் விலகும். குறைந்தபட்சம் அன்றைய தினத்தில் 2 நல்லெண்ணெய் தீபம் ஆஞ்சநேயருக்கு வைத்து விட்டு வர வேண்டும். உங்கள் பெயரிலும் உங்கள் குடும்பத்தாரின் பெயரிலும் அர்ச்சனை செய்து கொண்டு வரலாம். அதன் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கு மேஷராசி முதல் எல்லா வகையான நன்மைகளையும் பெறுவார்கள் என்பது உறுதி. அடுத்து ரிஷபராசிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசியிலே குருபவான் இருக்கிறார். அஷ்டமாதி குரு உங்கள் ராசியிலே இருப்பது நீங்கள் நியாயமாக பேசினாலும் மற்றவர்கள் சண்டை போடுவதாக நினைப்பார்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே செவ்வாய் பகடைந்திருக்கிறார். ஆகவே மற்றவுடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. முடிந்தவரை விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே புதன் இருப்பது மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். சந்தோஷத்தை அடைவார்கள். புத்திசாலித்தனத்துடன் செயல்பட்டு காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சூரியன் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே தாய் நல்ல ஆரோக்கியத்தை பெறுவார்கள். தாயின் மூலம் உங்களுக்கு தனவரவு காத்திருக்கிறது. தாய் உங்களுக்கு பல வகையிலும் உதவிகளை செய்வார்கள். உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் இந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே சுக்கிரன் நீச்சம் பெற்று கேதுவுடன் இருந்தாலும் குருடைய பார்வை இருக்கிறது. ஆகவே உங்கள் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு இருந்தாலும் அதற்கு தக்க மருத்துவம் கிடைத்து நல்ல ஆரோக்கியத்தை பெறுவீர்கள். நீங்கள் எந்த காரியத்தை செய்வதாலும் சிறிது தாமதமாக செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். வேலை பளுவும் மிக அதிகமாகவே இருக்கும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சுக்கிரன் நீச்சம் பெற்றிருந்தாலும் குருடைய பார்வை இருப்பதால் குழந்தைகள் நல்ல ஆரோக்கியத்தை பெறுவார்கள். குழந்தைகள் மீது மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள். அவர்களும் பரஸ்பரம் உங்கள் மீது மிகுந்த அன்பை செலுத்துவார்கள். 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்திலே சனி பகவான் வக்கரகதியிலே இருக்கிறார். ஆகவே தொழில்துறையிலே நிறைய வேலைப்பளு மிக அதிகமாக இருக்கும்.
இருந்தாலும் நீங்கள் சிரமப்படாமல் வேலையை செய்யுங்கள். எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாகவே அமைய இருக்கிறது. கவலைப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. அடுத்து இந்த வாரத்திலே உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராகு பகவான் இருப்பது உங்கள் வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி போன்றவர்களுடைய அனுகூலம் உங்களுக்கு நன்றாக கிடைக்கும். அவர்கள் மூலமாகவும் நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள், முன்னேற்றத்தை அடைவீர்கள், நல்ல யோகத்தையும் அடைவீர்கள். இந்த வாரம் ஓரளவு சிறப்பான வாரமாகத்தான் இருக்கிறது. ஆனால் கடும் முயற்சியின் மூலமாக முன்னுக்கு வரக்கூடிய வாரமாக அமைந்திருக்கிறது. இந்த வாரம் ரிஷபராசியில பிறந்த நல்ல நாட்கள். ரிஷபராசியிலே பிறந்து கிருத்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 5 வியாழக்கிழமை நல்ல நாள். ரோகிணியில பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 1 ஞாயிற்றுக்கிழமை, செப்டம்பர் 4 புதன்கிழமை, செப்டம்பர் 6 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். மிருகசம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 4 புதன்கிழமை, செப்டம்பர் 5 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் அடைய முடியும் என்பது உறுதி. அடுத்து ரிஷபராசியிலே பிறந்தவர்கள் இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரம். ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் 10ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரம் பெற்றிருப்பது வேலைப்படு மிக அதிகமாக இருக்கும் என்று கூறியிருந்தேன். மேலும் 2ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பது மற்றவுடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை என்று கூறியிருந்தேன். இந்த தோஷங்கள்லாம் நிவர்த்தி செய்வதற்காக செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் தீபம் வைக்க வேண்டும். 2 தீபங்கள் வைப்பது நல்லது. இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை பெறுவீர்கள் என்பது உறுதி. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறார். உங்கள் ராசியிலே செவ்வாய் இருப்பது ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. 2ஆம் இடத்தில் புதன் இருந்து செப்டம்பர் 4ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆகவே உடல் சிறிது உஷ்ணம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே காரமான பொருட்களை சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. மாணவர்கள் மிகுந்த சிரத்தையுடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். 3ஆம் இடத்தில் சூரியனுடன் சேர்ந்த புதன் என்பது உங்களுக்கு இந்த வாரம் நல்ல ஆளுமையை ஏற்படுத்தி கொடுக்கும். மற்றவர்கள் மத்தியிலே நல்ல மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிரன் கேதுவுடன் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே சுக்கிரன் கேதுவுடன் சஞ்சாரம் செய்து குருவுடைய பார்வை பெறுவதனால் தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தாயின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு இருந்தாலும் அதற்குள்ள நல்ல மருத்துவம் கிடைத்து நல்ல ஆரோக்கியத்தை அடைவார்கள், சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சனி பகவான் வக்கரம் பெற்றிருப்பதனால் உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் கருத்து வேற்றுமைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. சிறிது அனுசரித்து செல்வது நல்லது. விட்டு கொடுத்து பேசுங்கள், நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பது இந்த வாரம் தொழில்துறை அலைச்சல் இருந்தாலும் வளர்ச்சியும் கூடவே இருக்கும். தொழில் விருத்திக்காக உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பாலும் தொழில் விருத்திக்காக செலவினங்கள் செய்ய வேண்டியிருக்கும். அந்த செலவுகள் அனைவரும் சுப செலவாகவே இருக்கும், நன்மைகளையே ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் மிதுன ராசியிலே பிறந்த நல்ல நாட்கள். மிதுன ராசியில் பிறந்து மிருகசீரிஷம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 4 புதன்கிழமை, செப்டம்பர் 5 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். திருவாதிரையிலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 1 ஞாயிற்றுக்கிழமை, செப்டம்பர் 5 வியாழக்கிழமை, செப்டம்பர் 6 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். புனர்பூச 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 4 புதன்கிழமை, செப்டம்பர் 6 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து மிதுன ராசி இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரம். உங்கள் ராசியிலே செவ்வாய் இருப்பது ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்படும் என்று கூறியிருந்தேன். மேலும் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சனி பகவான் வக்கரம் பெற்றிருப்பதனால் உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்படும் என்று கூறியிருந்தேன். இந்த தோஷங்கள்லாம் நிவர்த்தி செய்வதற்காக செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானுக்கு அரளிய புஷ்பங்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும். அன்றைய தினம் நெய் விளக்கு 2 விளக்குகள் முருகனுக்கு வைப்பது மிகவும் சிறப்பானது. மேலும் 9ஆம் இடத்தில் சனி பகவான் வக்கரம் பெற்றிருப்பதனால் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் 2 தீபமும், அதன் பிறகு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு ஆஞ்சநேயருக்கு 2 நெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக நிச்சயமாக இந்த வாரம் முழுமைக்கும் மிதுன ராசி பிறந்தவர்கள் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. வேறு பிரச்சனைகள் எதுவும் இந்த வாரத்திலே வராது. ஆகவே சந்தோஷமாக இந்த வாரத்தை நீங்கள் கழிக்கலாம். அடுத்து கடகராசி. கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு ஏற்கனவே உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சனி பகவான் இருந்து அஷ்டம சனியாக இருக்கிறார். ஆகவே எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது தாமதித்துத்தான் நடக்கும். ஆகவே இந்த வாரத்திலே கூட உங்களுக்கு காரிய தாமதங்கள் ஆகும். ஆனால் சிறிது முயற்சி செய்தால் முதல் முயற்சியை விட 2வது 3வது முயற்சியில் உங்களுக்கு வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும்.
உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சூரியன் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகிய குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலைகள் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் உங்களுக்கு நல்ல உறவுகள் ஏற்படும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் தந்தை மூலமாக தனலாபம் உங்களுக்கு காத்திருக்கிறது. 3ஆம் இடத்திலே சுக்கிரன் கேதுவுடன் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே இளைய சகோதரனுக்கு சிறு உடல் பாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அவனுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. இருந்தாலும் குருடைய பார்வை, ஆகவே பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. இருந்தாலும் சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். நீங்கள் சில சமயம் தைரியமாகவும் சில சமயம் தைரியம் இன்றியும் காணப்படுவீர்கள். ஆனால் தைரியமாக செயல்படுங்கள். நல்ல காலம் உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திற்குரிய சனிபான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே இந்த வாரத்திலே மனைவின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு, உங்கள் ஆரோக்கியத்திலும் சிறு பின்னடைவு ஏற்படும். முக்கியமாக உங்களுக்கு உடல் வலிகள், கால் வலிகள், மூட்டு வலிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே கிழங்கு வகையான உணவுப் பொருட்களை சாப்பிடுவதை முடிந்தவரை தவிர்த்து விடுவதும் நல்லது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது தந்தையின் ஆரோக்கியத்தில் பெரிய பின்னடைவு ஏற்படாது. என்றால் ராகு அந்த ஸ்தானம் நட்பு ஸ்தானமாக அமைந்திருக்கிறது. ஆகவே தந்தையின் ஆரோக்கியம் ஓரளவு நன்றாகவே இருக்கும். லாபஸ்தானத்தில் குருவான் இருப்பது தெய்வ பலம் இருக்கிறது. அதன் மூலமாக சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிற குருவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். ஆகவே குழந்தைகளின் ஆரோக்கியமும் நன்றாகவே இருக்கும். உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பது பூமி லாபம் இருக்கிறது. பூமி சம்பந்தப்பட்ட விரயங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. புதிதாக வீடு மனை வாங்குவதற்கும் அல்லது வீடு மனை ரிப்பேர் செய்வதற்கும் நீங்கள் செலவிடலாம். ஆனால் உங்களுக்கு அஷ்டம் சனி நடந்து கொண்டிருப்பதனால் எந்த அக்ரிமெண்ட் போடுவதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானித்து போடுவது மிகவும் சிறப்பானது. என்றால் அக்ரிமெண்ட் போடும் போது பல முறை யோசித்து செய்ய வேண்டும். ஏனென்றால் அஷ்டம் சனி, அதில் சிறிது எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. இந்த வாரம் கடகராசி நல்ல நாட்கள். கடகராசியில் இருந்த புனர்பூசம் 4வது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 4 புதன்கிழமை, செப்டம்பர் 6 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். பூஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 1 ஞாயிற்றுக்கிழமை, செப்டம்பர் 5 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 4 புதன்கிழமை, செப்டம்பர் 6 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்களுக்கு அஷ்டம் சனி நடந்து கொண்டிருப்பதனால் வருகின்ற சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமும் ஆஞ்சநேயருக்கு நல்ல நெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக கடகராசியில் இருந்தவர்கள் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து சிம்மராசி. சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சூரியன் உங்கள் ராசியிலே ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். சிம்மராசியிலே பிறந்தவர்கள் உங்கள் ராசிநாதன் சூரியன் உங்கள் ராசியிலே ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே நினைத்த காரியத்தை சாதிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. இருந்தாலும் உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை இருக்கிறது. ஆகவே திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. உங்கள் செயல்பாடுகள், முன்னேற்றங்கள், அந்த காரியங்கள் நடைபெறுவதற்கு முன்பாக வெளியில் சொல்வதை தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரன் நீச்சம் பெற்று கேதுவுடன் இருக்கிறார். ஆகவே மற்றவருடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. தேவையற்ற வாதங்களை தவிர்ப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரன் கேது இருந்தாலும் குருடைய பார்வை இருக்கிறது. ஆகவே இந்த வாரத்திலே தெய்வ பலத்தினால் காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள் என்பது உறுதி. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே சனிபான் வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகவே உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் சிறு சிறு கருத்து வேற்றங்கள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். முடிந்தவரை ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதே நல்லது. தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. 8ஆம் இடத்திலே ராகுபவான் இருந்தாலும் குரு 10ஆம் இடத்திலே இருப்பதனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. ஆனால் பெரிய பிரச்சனைகள் ஏற்படாது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே குருபவான் இருக்கிறார். ஆகவே தெய்வ பலம் இருக்கிறது. முக்கியமாக தொழில்துறையிலே மாற்றங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. புதிய மாற்றங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் செய்து கொள்ளலாம். அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாகவே அமையும். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே செவ்வாய் இருக்கிறார். ஆகவே பூமி லாபம் இருக்கிறது. புதிதாக வீடு மனை வாங்குவதற்காக முயற்சிகள் செய்யலாம். அது நல்லபடியாக நடக்கும். எலக்ட்ரிக்கல் பொருட்களை வாங்குவதற்கும் ஏதுவான சூழ்நிலை உங்களுக்கு நன்றாக இருக்கிறது. விரயஸ்தானத்தில் புதன் இருப்பது குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைக்காகவும் உங்களுடைய குடும்ப செலவுக்காகவும் நிறைய செலவுகளாகும். ஆனால் செலவுகளுக்கு ஏற்ற வருமானம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே பயப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. இந்த வாரம் சிம்மராசியில் பிறந்த நல்ல நாட்கள். சிம்மராசியில் பிறந்த மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 1 ஞாயிற்றுக்கிழமை, செப்டம்பர் 5 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 4 புதன்கிழமை, செப்டம்பர் 6 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். உத்திரம் 1வது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 5 வியாழக்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றமும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்,
சிம்ம ராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே சனிபான் வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகவே உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்துக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். மேலும் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக இந்த சிம்மராசி பிரச்சனைகள் இல்லாமல் நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி. அடுத்து கன்னிராசி. கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசியிலே சுக்கிரனும் கேதுவும் இருந்து குருவால். ஆகவே எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் சிறிது தெய்வ வழிபாட்டின் மூலமாக தடைகள் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சனி பகவான் வக்கரம் பெற்றிருக்கார். ஆகவே எதிரிகளை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறது. எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு சென்றாலும் நிச்சயமாக இன்டர்வியூல நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். அது முக்கியமாக செப்டம்பர் 3ஆம் தேதி வரை, செப்டம்பர் 1, 2, 3 இந்த 3 நாட்கள் உங்களுக்கு மிக மிக அனுகூலமான காலமாக அமைந்திருக்கிறது. இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருப்பது மனைவிக்கும் உங்களுக்கும் இந்த பிரச்சனைகள் நீங்க நன்மைகளை பெறுவீர்கள். மனைவியால் தனலாபம் காத்திருக்கிறது. 9ஆம் இடம் குரு பகவான் இருக்கிறார். ஆகவே தந்தை மூலமாக தனவரவு காத்திருக்கிறது. தந்தை உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவார்கள். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே செவ்வாய் இருக்கிறார். ஆகவே தொழில்துறையிலே சங்கடங்கள் இருந்தாலும் அலைச்சல்கள் இருந்தாலும் பெரிய பிரச்சனைகள் இருக்காது. தொழில் விருத்திக்கான காலமாகத்தான் இருக்கிறது. திருமணம் முடிவாவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆக திருமணமாகாத கன்னிராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் திருமணத்திற்கான ஏற்பாடுகள் அல்லது அதற்கான முகாந்திரங்கள் தெரிய ஆரம்பிக்கும். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் புதன் இருக்கிறதால் நீங்கள் லாப நோக்கத்தோடு செயல்பட்டு அனைத்து காரியங்களும் வெற்றியை பெறுவீர்கள். விரயஸ்தானத்தில் சுன் இருப்பது விரயங்களாகும், சுப விரயங்களாகும். சுப விரயங்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த கன்னிராசியிலே பிறந்த நல்ல நாட்கள். கன்னிராசியிலே பிறந்து உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 5 வியாழக்கிழமை நல்ல நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 1 ஞாயிற்றுக்கிழமை, செப்டம்பர் 4 புதன்கிழமை, செப்டம்பர் 6 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 4 புதன்கிழமை, செப்டம்பர் 5 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து கன்னிராசியிலிருந்து இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரம். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பது வேலைப்பளு மிக அதிகமாக இருக்கும். உங்கள் ராசியிலே சுக்கிரன் கேது இருப்பது சிறிது காரிய தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதற்கெல்லாம் பரிகாரமாக வெள்ளிக்கிழமை விநாயகருக்கும் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கும் நெய்விளக்கு வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். இந்த வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் கன்னிராசியில் பிறந்தவர்கள் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து விருச்சிக ராசி, துளாராசி. துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலே இருக்கிறார். கட்டக்கு அடங்காத செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானம் பெறுவதில் மிகுந்த முயற்சிகளை செய்ய வேண்டியிருக்கும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சனிபான் வக்கரம் பெற்றிருக்கிறார். உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்படும். குழந்தைகள் சிறிது அதிகமாகவே அடம் பிடிப்பார்கள். விட்டு கொடுத்து ஒருவருக்குள் விட்டு கொடுத்து செல்வதே மிகவும் சிறப்பானது. பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி இந்த வாரம் பேசாமல் இருப்பது நல்லது. இந்த வாரம் பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி பேசினால் அதில் வில்லங்கங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. 6ஆம் இடத்திலே ராகுவான் இருப்பது பழைய பாக்கியங்கள் வசூலாகும். தொழில்துறையிலே ஓரளவு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். 8ஆம் இடத்திலே குருவான் இருப்பது பழைய பாக்கியங்கள் வசூலானாலும் அதை நல்ல செலவாக செய்ய வேண்டும். அதை வைத்து வேறு வியாபாரம் தொடங்குவதோ அல்லது அந்த வசூலான பணத்தை வைத்து மற்றவர்களுக்கு கடனாக கொடுப்பதோ கூடாது. அவ்வாறு கொடுத்தால் அது திரும்பி வருவதில் காலதாமதமாகும். இந்த வாரம் நீங்கள் கடன் வாங்குவதையும் கடன் கொடுப்பதையும் முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது. 9ஆம் இடத்திலே செவ்வாய் இருக்கிறார். ஆகிய சகோதர வழியிலே உங்களுக்கு தனலாபம் காத்திருக்கு. சகோதரன் உங்களுக்கு நன்மைகளை செய்வார்கள். 10ஆம் இடத்துல புதன் இருப்பது தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம். ஆனால் கடன் வாங்காமல் எந்த காரியங்கள் செய்ய முடியுமோ அதை மாத்திரம் செய்வது நல்லது. மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். லாபஸ்தானத்திலே சுருன் இருப்பது தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு, உங்கள் ஜாதத்தில் எந்த தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷங்களுக்கான பரிகாரங்கள் செய்வதற்கு ஏற்ற மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது. விரயஸ்தானத்தில் சுக்கிரன் கேதுவுடன் இருக்கிறார். ஆகவே செலவினங்களாகும். செலவுகளில் ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். ஆக இந்த வாரம் ஓரளவு நன்மையும் தீமையும் கலந்த வாரமாக இருந்தாலும் நன்மை அதிகமாக இருக்கக்கூடிய வாரமாகத்தான் இந்த துளாராசிலே பிறந்தவங்க இருக்கிறது. இந்த துளாராசிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நல்ல நாட்கள். துளாராசிலே பிறந்து சித்திரை 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 4 புதன்கிழமை, செப்டம்பர் 5 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். சுவாதிலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 1 ஞாயிற்றுக்கிழமை, செப்டம்பர் 5 வியாழக்கிழமை, செப்டம்பர் 6 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள்.
விசாகம் 1, 2, 3 பாதங்களை பிறந்தவர்கள் செப்டம்பர் 4 புதன்கிழமை, செப்டம்பர் 6 வெள்ளிக்கிழமை நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றமும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து துலா ராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரம். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல குருவான் இருப்பது பணம் பற்றிய பிரச்சனைகள் உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. மேலும் உங்களுக்கு வயிறு உஷ்ணமாவதன் காரணமாக அல்லது அஜீரணம் ஏற்படுவதன் காரணமாக வலிகள் வர வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு பரிகாரமாக வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய் விளக்கு வைப்பது மிகவும் சிறப்பானது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சனிபான் இருப்பது உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு. அதுக்கு பரிகாரமாக சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் துலா ராசியில் நன்மைகளை அடைவார்கள், சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சிவன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் முழுமைக்கும் அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். நண்பர்கள் உறவினர்களுடன் பேசும்போதும் எச்சரிக்கை தேவை. தேவையற்ற வாதங்களை தவிர்ப்பது நல்லது. 4ஆம் இடத்திலே சனிபான் வக்கரம் பெற்றிருப்பதனால் தாயின் ஆரோக்கியத்திலும் சிறிது அக்கறை தேவை. தாய்க்கு உடல் வலிகள் அல்லது தாய்க்கு மூட்டு வலிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 5ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது பூர்வ புண்ணிய சொத்துக்கள் இந்த வாரம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். ஆனால் அதற்காக மிகவும் சிரமப்பட வேண்டாம். தானாக வருவதை மட்டும் ஏற்றுக்கொள்ளவும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல குருவான் இருப்பது தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது. தேவஸ்தானங்களுக்கு சென்றுவிட்டு வருவீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். உங்கள் ராசி குருடைய பார்வைக்கு தெய்வ பலம் இருக்கிறது. மேலும் உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் விரைவில் நடக்கும். அதற்குரிய முகாந்திரம் இந்த வாரம் உங்களுக்கு தெரியும். 7ஆம் இடத்துல குருவான் இருப்பது மனைவி உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன்படி செயல்பட்டு நீங்கள் வெற்றியை பெற முடியும். 8ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பது இந்த வாரத்திலே உங்கள் வீட்டில் இருக்கிற மின் சாதனங்கள் அல்லது எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் பழுதடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதை பழுதடைந்தாலும் புதிதாக வாங்கி கொள்ளுங்கள். அதை பழுது செய்வதனால் பெரிய பிரயோஜனம் எதுவும் இருக்காது. 8ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பது இந்த வாரத்தில் பூமி பற்ற விஷயங்களை பற்றி பேசாமல் இருப்பது நல்லது. புதிதாக வாகனத்தை இந்த வாரம் வாங்காமல் இருக்க வேண்டும். முக்கியமாக பழைய வாகனங்கள் வாங்கக்கூடாது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல புதன் இருப்பது மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். 10ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். தெய்வபலம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. மேலும் தொழில்துறையில புதிய முயற்சிகளை செய்வீர்கள். அந்த முயற்சிகளே நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். ஆனால் திருஷ்டி இருக்கிறது. எப்படியும் புதிய முயற்சிகள் செய்யும் போது அந்த முயற்சிகள் செய்கிறோம் என்பதை வெளியில காட்டிக்கொள்ளாமல் இருப்பது நல்லது. எதை நீங்கள் அதிகமாக வெளியில் காட்டிக்கொள்கிறீர்களோ அதில் உங்களுக்கு சிரமங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து விருச்சிக ராசியில் இந்த வாரம் நல்ல விருச்சிக ராசியில் விசாகம் 4வது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 4 புதன்கிழமை, செப்டம்பர் 6 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். அனுஷத்திலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 1 ஞாயிற்றுக்கிழமை, செப்டம்பர் 5 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். கேட்டிலே பிறந்தவர்கள் செப்டம்பர் 4 புதன்கிழமை, செப்டம்பர் 6 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் 8ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பதும் 4ஆம் இடத்தில் அர்த்தாஷ்டம சனியாக சனிபான் இருப்பதும் சிறிது தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த தோஷங்களுக்கான பரிகாரங்களுக்காக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நெய்விளக்கு வைப்பது மிகவும் சிறப்பானது. மேலும் முருகப்பெருமானுக்கு அள்ளி மலர்களால் அல்லது அரளி மலர்களால் அர்ச்சனை செய்வது நல்லது. 4ஆம் இடத்திலே சனி பகவான் வக்கரம் பெற்றிருப்பதனால் அர்த்தாஷ்டம சனி. ஆகவே சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த 2 பரிகாரத்தின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசியில் பிறந்த இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்கு. தனுசு ராசியில் பிறந்தவர்கள் ஆகஸ்ட் 30 வெள்ளிக்கிழமை பகல் 11:34 முதல் செப்டம்பர் 1 ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:48 வரை சந்திராஷ்டகம். ஆக தனுசு ராசியில் பிறந்தவர்கள் ஆகஸ்ட் 31 சனிக்கிழமையும் செப்டம்பர் 1 ஞாயிற்றுக்கிழமை முழு சந்திராஷ்ட தினங்களாக அமைந்திருக்கிறது. இந்த நாட்கள் நீங்கள் எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்வதே மிகவும் சிறப்பானது. அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து செப்டம்பர் 2ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்கிறது. அதன் பிறகு எல்லா காரியங்களும் செய்யலாம். இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் குருவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருப்பது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கடன் வாங்க சுப செலவுகளை செய்யலாம். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனிபான் வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகவே உங்களுக்கும் உங்களுடைய இளைய சகோதரனுக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். முடிந்தவரை கருத்து வேற்றுமையில் பங்கேற்காமல் ஒரு குரல் விட்டு கொடுத்து செல்வதே நல்லது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனிபான் வக்கரம் பெற்றிருப்பது சில நேரம் தைரியமாக இருப்பீர்கள், சில நேரம் தைரியம் குறைந்து இருப்பீர்கள். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பது
ராகு உங்களுக்கு நன்மைகளை செய்வதாகத்தான் இருக்கிறார். ஆகவே நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். தாய் உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள். ஆனால் நீங்கள் தான் தாயை ஏதாவது ஒரு காரணத்திற்காக தேவையில்லாமல் கோபித்துக் கொள்வீர்கள். ஆனால் கோபித்தை தவிர்த்து விட்டு தாயுடன் அன்பாக பேசுங்கள், பழகுங்கள். உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில்துறையிலே எதிர்பார்த்த வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும். 6ஆம் இடத்துல குருபகவான் இருப்பது நீங்கள் எப்படிப்பட்ட தொழில் செய்யப்படாந்தாலும் தொழில்துறை போட்டிகள் மிக அதிகமாக இருக்கும். ஆனால் போட்டியிலே நீங்கள் கஷ்டப்பட்டு வெற்றியும் பெறுவீர்கள். 7ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பது உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். 8ஆம் இடத்துல புதன் இருக்கிறார். ஆகவே தொழில்துறையில பண முடக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே புதிய முயற்சிகள் செய்யும் போது பண விஷயத்தில் மாத்திரம் சிறிது எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. 9ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது. எல்லா காரியங்கள் செய்யும் போதும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்யுங்கள். நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள். தந்தை உங்களுக்கு அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். 10ஆம் இடத்துல சுக்கிரன் கேதுவுடன் இருக்கிறார். தொழில்துறையிலே சிறு சங்கடங்கள் இருந்தாலும் வெற்றி உங்கள் பக்கம் நிச்சயமாக இருக்கிறது. தேவையற்ற ஆசைகளையும் அபிலாஷைகளையும் விட்டு விடுவது நல்லது. தொழில்துறையிலே அதிக லாபத்தை நீங்கள் விரும்புவதை விட ஒரு சுமாரான லாபத்தை விரும்பினால் நிச்சயமாக தொழில்துறையில் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை நீங்கள் பெற முடியும். அடுத்து தனுசு ராசியில் பிறந்த நல்ல நாட்கள். தனுசு ராசியில் பிறந்து மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 5 வியாழக்கிழமை நல்ல நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செப்டம்பர் 4 புதன்கிழமை, செப்டம்பர் 6 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் செப்டம்பர் 5 வியாழக்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், தனுசு ராசியில் பிறந்தவர்கள் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல குருபகவான் இருப்பதனால் பண விஷயத்தில் சிறிது பிரச்சனைகள் ஏற்படும். தொழில்துறையில போட்டி மிக அதிகமாக இருக்கும். மேலும் 8ஆம் இடத்துல புதன் இருப்பது சிறிது தொழில் முடக்கம் ஆகுவதற்காகவும் வாய்ப்பு இருக்குது. அதற்கு பரிகாரமாக புதன்கிழமை என்று பெருமாளுக்கும் வியாழக்கிழமை என்று குருபகவானுக்கும் நெய்தீபம் வைத்துவிட்டு வர வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் தனுசு ராசியில் இருப்பவர்கள் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மகர ராசி. மகர ராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்ட தோஷம் இருந்து மகர ராசியில் பிறந்தவர்கள் செப்டம்பர் 1 ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:48 முதல் செப்டம்பர் 4 புதன்கிழமை காலை 9:55 வரை சந்திராஷ்டகம். ஆக மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 2 திங்கட்கிழமையும் செப்டம்பர் 3 செவ்வாய்க்கிழமையும் செப்டம்பர் 2, 3 இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்டமாக அமைந்திருக்கு. இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த காரியங்களாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானித்து செய்வதே மிகவும் சிறப்பானது. அடுத்து மகர ராசியில் இருந்தவர்களுக்கு இந்த வாரத்திலே உங்கள் ராசிநாதன் சனிபகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே இந்த வாரம் டஸ்ட் அலர்ஜி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதிகமான குப்பைகள் உள்ள இடத்துல நீங்கள் செல்லாமல் இருக்க வேண்டும். 2ஆம் இடத்துல சனிபகவான் வக்கரம் பெற்றிருப்பது உங்கள் கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்கள் உங்களுக்கு எதிரடியாக சில காலம் நடந்து கொள்வார்கள். ஆனால் பயப்பட வேண்டாம், அவர்களால் எதுவும் சிரமங்கள் உங்களுக்கு ஏற்படுத்த முடியாது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகுபகவான் இருந்தாலும் குரு அந்த ராசிக்கு நாதனாக இருக்கிறார். ஆகவே இளைய சகோதரனுக்கும் மூத்த சகோதரனுக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இளைய மூத்த சகோதரன் மூலமாக தன லாபத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். தைரியமாக நீங்கள் காரியங்களை செய்வீர்கள். அதில் நீங்கள் நல்ல பலன்களையும் அனுபவிப்பீர்கள். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல குருபகவான் இருப்பது பூர்வ புண்ணிய சொத்துக்கள் விரைவில் கிடைக்கும். அதற்கான முகாந்திரங்கள் தெரியும். அதற்கான முயற்சிகளும் நீங்கள் தாராளமாக செய்யலாம். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல குருபகவான் இருப்பது உங்கள் வீட்டில் இருக்கின்ற ஆண் குழந்தைகளை விட பெண் குழந்தைகளுக்கு நல்ல வளர்ச்சியும் சந்தோஷமும் இந்த வாரம் காத்திருக்கிறது. 6ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பலத்துடன் 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். ஆகவே 6ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமாக தொழில் போட்டியிலே நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு சென்றாலும் அந்த இன்டர்வியூலையும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பது தாராள பணப்புழக்கம் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கும். 7ஆம் இடத்துல புதன் இருக்கிறார். ஆகவே மனைவி புத்திசாலித்தனமாக யோசித்து உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன்படி செயல்பட்டால் நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன் இருப்பது உடல் உஷ்ணமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே காரமான பொருட்களை சாப்பிடுவதை முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல சுக்கிரன் கேதுவுடன் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே இந்த வாரம் தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்படும். ஆனால் குருடைய பார்வை இருப்பதனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாமல் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரத்தில் மகர ராசியில் பிறந்த நல்ல நாட்கள். மகர ராசியிலே பிறந்து உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு
செப்டம்பர் 5 வியாழக்கிழமை நல்ல நாள். திருவோணத்தில் பிறந்தவர்கள் செப்டம்பர் 1 ஞாயிற்றுக்கிழமை, செப்டம்பர் 4 புதன்கிழமை, செப்டம்பர் 6 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்கள் செப்டம்பர் 4 புதன்கிழமை, செப்டம்பர் 5 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷமும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் மகர ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது உடல் உஷ்ணமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 2ஆம் இடத்தில் சனிபான் வக்கரம் பெற்றிருப்பது தொழிலாளர்கள் மூலமாக சிறு பிரச்சனைகள் ஏற்படும் அல்லது டஸ்ட் அலர்ஜி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இந்த தோஷ பரிகாரத்தை முன்னிட்டு ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்துக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக மகர ராசியில் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து கும்பராசி. கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சனிபன் உங்கள் ராசிலேயே ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே பிடிமாதமாக காரியங்களை செய்து அதில் நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். இந்த வாரம் வேலைப்பளு மிக அதிகமாக இருக்கும். வேலைப்பளு அதிகமாக இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து அதை தவறாமல் செய்யுங்கள். நிச்சயமாக எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக அமைந்திருக்கிறது. இரவு நேரத்தில் சரியான நேரத்தில் தூக்கம் வராது. ஆனால் நீங்கள் எப்படியாவது இரவு நேரத்தில் தூங்குவதற்கு ஏற்பாடு செய்து கொள்ளும். இரவு நேரத்தில் வெகு நேரம் கண் விழிப்பது ஆரோக்கியத்திற்கு நல்லதல்ல. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பது கோபமான வார்த்தைகளை சில நேரம் பொழிந்து விடுவீர்கள். அதன் மூலமாக குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்படும். ஆகவே முடிந்தவரை கோபத்தை தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதனால் இந்த வாரம் பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி பேசாமல் இருப்பதனால் தொழில் செய்யும் இடத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் புதன் இருப்பது மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். இந்த வாரம் பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி பேச வேண்டாம். பேசினால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. மேலும் குழந்தைகளுடன் பேசும்போது கூட அன்பாக பேசுங்கள். அப்பொழுதுதான் குழந்தைகள் நன்றாக உங்களுடன் பழகுவார்கள். இல்லாவிட்டால் தேவையற்ற வாதங்கள் செய்து சில நேரங்களில் வெளியிடங்களுக்கு சென்று விட்டு வருவார்கள். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறார். ஆகவே தந்தையின் ஆரோக்கியத்தின் குறைபாடுகள் நீக்கி நன்மைகளை பெறுவீர்கள். கணவன் மனைவிக்குள் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டாலும் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தி கொடுக்காது. இந்த வாரத்திலே மனைவி உங்கள் மீது ஆதிக்கத்தை செலுத்துவார்கள். இருந்தாலும் பெரிய பிரச்சனைகள் தோஷங்கள் ஏற்படுத்தாது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சுக்கிரனும் கேதும் இருந்தாலும் குருடைய பார்வை இருக்குது. ஆகவே உங்களுடைய ஆரோக்கியத்தில் பெரிய பின்னடைவு எதுவும் இருக்காது. ஆகவே பெரிய தோஷங்கள் இல்லாமல் ஓரளவு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ஆரோக்கியத்தில் அதாவது வேலைப்படு மாத்திரம் அதிகமாக இருக்கும். மேலும் சனி உங்கள் ராசியில் இருப்பது தூக்க குறைவுகள் ஏற்படும். அதை மாத்திரம் சரி செய்து கொண்டால் போதுமானது. அடுத்து கும்பராசியில் இந்த வாரம் நல்ல கும்பராசியில் அவிட்டம் 3, 4 பாதங்களை பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பெரிதாக நல்ல நாட்கள் என்று எதுவும் கிடையாது. அடுத்த வாரம் உங்களுக்கு சாதகமாக முடியும். சதயத்திலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் செப்டம்பர் 1 ஞாயிற்றுக்கிழமை மட்டுமே நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களை பிறந்தவர்கள் இந்த வாரம் பெரிதாக நல்ல நாட்கள் கிடையாது. அவர்களுக்கெல்லாம் அதாவது அவிட்டம் 3, 4 பாதங்களை பிறந்தவர்களுக்கும் பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களை பிறந்தவர்களுக்கும் அடுத்த வாரம் உங்களுக்கு நல்ல நாட்கள் நிறையவே இருக்கிறது. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு ஜென்ம சனியாக சனிபகவான் வக்கரம் பெற்று இருப்பதனால் இந்த வாரத்தில் சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்ல நெய்தீபம் ஆஞ்சனுக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். அதன் மூலமாக சனி தோஷங்கள் விலகும், ஜென்மசனுடைய பிரச்சனைகள் குறையும். மேலும் 6ஆம் இடத்திலே புதன் இருப்பது மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்காக புதன்கிழமை தோறும், அதுவும் முக்கியமாக இந்த வார புதன்கிழமை என்று பெருமாளுக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் கும்பராசியிலே பிறந்த நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மீனராசி. மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கார். ஆகவே இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசியிலே ராகு பகவான் இருப்பது கோபப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். முடிந்தவரை கோபத்தை தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே செவ்வாய் இருக்கிறார். ஆகவே நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். அவர்கள் மூலமாக நல்ல யோகம் காத்திருக்கிறது. 5ஆம் இடத்தில் புதன் இருப்பது மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள், சந்தோஷத்தை அடைவார்கள். 6ஆம் இடத்தில் சூரியன் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறை விருது நன்றாகவே இருக்கும். எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு போனாலும் நிச்சயமாக நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். 7ஆம் இடம் சுக்கிரன் கேதுடன் இருந்தாலும் குருடைய பார்வை இருக்குது. ஆகவே மனைவின் ஆரோக்கியத்தில் பெரிய பின்னடைவு எதுவும் இருக்காது. மனைவின் ஆரோக்கியத்திற்கு தகுந்த மருத்துவம் இந்த வாரம் கிடைத்து நன்மைகளை நீங்கள் அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு லாபாதிபதியான சீமான் விரயஸ்தானத்தில் ஆட்சி பலத்துடன் இருக்கார். ஆகவே
செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். முக்கியமாக எவ்வளவு லாபம் வந்தாலும் அதற்குரிய செலவினங்களும் உங்களுக்கு காத்திருக்கிறது. வரவும் செலவும் இந்த வாரம் சரியாகவே இருக்கும் என்று இருக்கிறது. தொழில்துறைய புதிய முயற்சிகள் செய்யும்போது சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகளில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் மீன ராசியிலே பிறந்த நல்ல நாட்கள். மீன ராசியிலே பிறந்து பூரட்டாதிலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 4 புதன்கிழமை, செப்டம்பர் 6 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். உத்திரட்டாதிலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 1 ஞாயிற்றுக்கிழமை, செப்டம்பர் 5 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். ரேவதிலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 4 புதன்கிழமை, செப்டம்பர் 6 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த வாரம் மீனராசியில் சந்திராஷ்டமம் இந்த வார கடைசியில இருக்கிறது. மீனராசியில பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 6 வெள்ளிக்கிழமை இரவு 11 மணி முதல் செப்டம்பர் 9 திங்கட்கிழமை பகல் 11:28 வரை சந்திராஷ்டகம். ஆக மீனராசியில் பிறந்தவர்கள் செப்டம்பர் 7 சனிக்கிழமையும் செப்டம்பர் 8 ஞாயிற்றுக்கிழமை சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்ய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி யோசித்து நிதானத்தை செய்வதே மிகவும் சிறப்பானது. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்களுக்கு விரயஸ்தானத்திலே சனிபான் இருப்பது செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்ல தீபம் ஆஜர்கள் நெய்தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள் என்பது உறுதி. மேலும் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே செவ்வாய் இருந்து சுக்கிரனும் கேதும் 7ஆம் இடத்திலே இருக்கிறார்கள். சுக்கிரன் நீச்சமடைந்திருக்க அதுக்கு பரிகாரமாக காரிய தடைகள் நீங்குவதற்காக வெள்ளிக்கிழமை விநாயகருக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் எல்லாவற்றும் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி. இவ்வாறாக இந்த வாரத்திய ராசி பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.